ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையாக சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த முறையில் சட்னி தாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுகளோட சட்னியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 5 வரமிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை மிதமான தீயிலே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை மிதமான தீயில ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிதமான தீயிலே மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வதங்கி இருந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாதுங்க. இந்த மாதிரி 80% வெங்காயம் தக்காளியும் வதங்கினதாக போதும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்புலாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் 2-3 பல்ஸ் கொடுத்து வெங்காய சட்னி அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி திரியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் வெங்காய சட்னி நல்ல சுவையாக இருக்கும். இதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி கெட்டியாக தான் வச்சு சாப்பிட்ணும். இந்த வெங்காய சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி செய்து பாருங்கள். இனி வெங்காய சட்னினால எப்போவும் இந்த முறையில் தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த கெட்டியான வெங்காய சட்னிக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வெங்காய சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.